குட்டி கதை. அரசர் ஒருவர் தம் நாட்டு மக்களிடம் அமைதி என்றால் என்ன என்பதை விளக்கும் வகையில் ஓவியமாக வரைந்து கொடுப்பவர்களுக்கு மிக சிறந்த பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதையடுத்து நாட்டின் முன்னணி ஓவியர்கள் அமைதியை வெளிப்படுத்தும் வகையில் பல ஓவியங்களை வரைந்து அரண்மனைக்கு கொண்டு வந்தனர். அரசர் ஒவ்வொரு ஓவியமாக பார்த்து கொண்டே வந்தார். அழகிய மலையின் அடிவாரத்தில் ஓர் ஏரி இருப்பது போல் ஓவியம் ஒன்று இருந்தது. அது மிகவும் சிறப்பாக இருந்தது. பார்த்த உடனே பறிக்க தூண்டும் வகையில் மலர்களில் ஓவியம் ஒன்று இருந்தது. இப்படி ஒவ்வொருவரும் அமைதியை தங்களுக்குள் தோன்றியபடி ஓவியத்துள் வெளிப்படுத்தி இருந்தனர். ஒரு ஓவியத்தில் ஒரு மலை மேலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் படம் வரையப்பட்டிருந்தது. அதிலே இடியோடு மலை கொட்டி கொண்டிருந்தது. சற்று உத்து பார்த்தால் அருவியின் கீழே இருந்த மரம் ஒன்றில் பறவை கூட்டில் பறவை ஒன்று தனது குஞ்சுகளோடு இருந்தது. இந்த ஓவியத்தை வரைந்தது யார் என்று அரசர் கேட்டார். அந்த ஓவியர் வந்தார். இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்று கேட்டார் அரசர். அதற்கு ஓவியர், மன்னா, பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று. இவையெல்லாம் இருக்கும் இடத்திலிருந்தும் எதற்கும் கலங்காமலும் தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி என்றார். இதே மாதிரி தான் இப்போ நம்ம என்னதான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம லைஃப்பில் வந்து போராட்டம் இல்லாமல் இல்லை. நம்மளோட குழந்தைங்களுக்கு இப்போ வந்து ஹாலிடேஸ் ஆரம்பிச்சாச்சு. ஸோ எந்த விதத்துலையாவது நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். எவ்வளோ பிரச்சனைக்கு இடையில இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே வந்து அமைதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எதற்கும் கலங்காமலும் தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அமைதி வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகுறதுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.